ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமாவது கடைபிடிக்கணும். அப்படி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாக கன்சீவ் ஆவீங்க. பொதுவாகவே பெண்கள் மட்டும்தான் விரைவாக கன்சீவ் ஆகணும் அப்படின்றதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கும் பார்க்குறது ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனதுமே நம்ம ஒரு வருஷத்துக்கு குழந்த வேணாம், நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்த பெற்றுக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் தள்ளி போடுவாங்க. அதுதான் தப்பு. அப்படி கருத்தடத்தில் நீங்கள் தள்ளி போடும்போது கருத்தடை சாதனங்களை தவிர்க்கணும். கருத்தடை மாத்திரைகளையும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த மாத்திரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழந்த நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாணிக்கு அந்த மாத்திரையை நிறுத்தணுமே குழந்த நிற்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவும் கூடாது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மாத்திரையை எடுக்கணும். இந்த மாத்திரை ஹார்மோன் சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடியது. திருமணம் முடிந்ததுமே கன்சீவ் ஆக விரும்புகிற தம்பதியர் எல்லாமே டாக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் உடல் முழுவதுமே பரிசோதனை பண்ணுவாங்க. இதில் பெண்களுக்கு தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்குதான்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இதில் எந்த குறை இருந்தாலும் அதுக்கேற்ற டேப்லெட் எடுத்துக்கிற போது அது கம்ப்ளீட்டாக குணமாயிரும். ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அவங்க விரைப்புத்தன்மை பிரச்சனை போன்றவை இருக்குதான்னு பார்த்து சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற சிகிச்சை பண்ணும்போது கண்டிப்பாக கன்சீவ் ஆவீங்க. ஒரு உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இயற்கையாகவே கன்சீவ் ஆவீங்க சீக்கிரமாக. சாதாரணமாகவே பெண்கள் குண்டாகக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க. அப்போ உடற்பயிற்சி செய்யும் போது அவங்களோட உடல் ரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடல் உறுப்புகளையும் வலிமையாக வைத்திருக்கும். இந்த உடற்பயிற்சி ரத்த அழுத்தத்தை கூட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம். ஆனால் தீவிரமான உடற்பயிற்சியால் அதிக தூரம் ஓடுறது, சைக்கிள் ஓட்டுதல், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது மாதவிடாய் சுழற்சியில் குழப்பத்தை உண்டு செய்யும். இதனால் கருத்தறுத்தல் தள்ளி போகும். இதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க கனமான பொருள் தூக்கக்கூடாது, அதிக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக நடக்கக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனால் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுற எல்லா பெண்களுமே அதிக நேரம் உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்கணும். எளிமையான பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுபோல் உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் உணவு வகைகளை எடுத்துக்கொள்கிறதுல கவனம் செலுத்தணும். உணவில் 2 பேருமே ஒமேகா 3 நிறைந்திருக்கும் கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கொள்கிறது நல்லது. இது கருவுறுதலை ஊக்குவிக்கக்கூடிய சத்தான உணவுகள், ஆரோக்கியமான கொழுப்புகளை எடுத்துக்கணும். இது அன்றாட உணவில் எடுத்துக்கிற போது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அதுபோல் விந்தணுக்களின் வீரியத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக ஃபாஸ்ட்டு ஃபுட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது. அது மாதிரிக்கு வெளியே குடிக்கக்கூடிய நீர்பானங்கள், பாட்டிலில் அடித்த குடிக்கக்கூடிய பானங்கள் சாப்பிடக்கூடாது. கொழுப்பு நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கக்கூடாது. இது விந்தணுக்களின் வீரியத்தையும் எண்ணிக்கையும் குறைச்சிரும். உணவில் நல்லா ஆரோக்கியமாக டெய்லி எடுத்துக்கிற போது உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு. கடல் உணவான சிப்பி உணவு அதிகப்படியான துத்தநாகத்தை கொண்டிருக்குது. இது டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தியை தூண்டப்படுது. நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் கோழி, முட்டை வகையெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. சைவமாக இருந்தால் பால் அதிகமாக எடுத்துக்கிறது. காய்கறிகளில் குறிப்பாக கீரை வகைகளை எடுத்துக்கணும். ஏன்னா இதில் ஃபோலேட் சத்து அதிகமாக இருக்குது. அது மணிக்கு டெய்லி 5 பாதாம் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கோங்க. இப்படி பசங்க எடுத்துக்கிற போது அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. சிட்ரஸ் பழங்கள் டெய்லி ஒன்றும் பசங்க எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது விட்டமின் சி நிறைந்த உணவுகள் நமக்கு அன்றாட உணவில் கிடச்சிரும். இது 2மே விந்தணுக்கள் உற்பத்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிப்பில் தேன் அதிகம் பயன்படுத்துங்க. இதில் இருக்க போரான்ற கனிமம் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்கும். டெய்லி 1 டம்ளர் பழச்சாறு குடிச்சே ஆகணும். ஏன்னா இது விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அடர்த்தியையும் அதிகரிக்கும். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு கால்சியம் சத்து இருக்கா அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கால்சியம் சத்து இருக்காதனால கூட கன்சீவ் ஆக முடியாமல் இருக்கலாம். கால்சியம் சத்து இல்லைன்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். டெய்லியும் 2 கப்பு பால் குடித்தா ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைந்த கீரைகளை நீங்கள் எடுத்துக்கணும். அது மாதிரி கர்ப்ப காலத்தில் ரத்த சோகை வராமலும் தடுக்கும். சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம மாதவிடாய் சுழற்சியை சீராக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. உறவில் ஈடுபடும் போது ஆண்களோட விந்தணுக்கள் பெண்ணோட கருப்பையை வந்தடையும். இது ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அவங்களோட கருமுட்டையோட இணைஞ்சு கருத்தறுத்தல் சாத்தியமாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு உறவின் போது பெண் உறுப்பில் வறட்சி உண்டாகும். அப்போது மசாஜ் எண்ணெயை பயன்படுத்துவது உண்டு. இது வலியை உண்டாக்காது.
பெண்ணுறுப்பல் வறட்சி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 கப்புக்கு மேலே காப்பி குடிக்காதீங்க. கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது காப்பி எடுத்துக்கிற கூடாது. அது மாதிரி மது பழக்கத்தை தவிர்ப்பதன் மூலம் விந்தணுக்களின் எண்ணிக்கை சேதமாகாமல் இருக்கும். அதே போல் புகைப்பழக்கமும் புகையில் இருக்க நிக்கோட்டின் ஆண்களின் விந்தணுக்களை குறைக்கும். அதனால் இது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அது மாதிரி கன்சீவாக ட்ரை பண்ணும்போது மன அழுத்தத்தை குறைச்சிடணும். அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது. அடுத்தவங்க பேசுகிறாங்கன்றத கவலையை எடுத்துக்கக்கூடாது. நமக்கு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையோடு இருக்கணும். ஒரு சிலருக்கு 2 வருஷத்தில் கன்சீவ் ஆவாங்க, ஒரு சிலர் 3 வருஷத்தில் கன்சீவ் ஆவாங்க. இயற்கையாகவே கன்சீவ் ஆக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சில சின்ன பிரச்சனையினால் கூட தள்ளி போயிட்டுருக்கலாம். 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுனாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷமும் உங்கள் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.